தன்னுடைய சொந்த குடும்பத்தாலேயே வெறுக்கப்பட்ட ஒரு நைஜீரிய இளைஞனுடைய வாழ்க்கைதான் இது. உறவினர்கள் எல்லாரும் அவரை ஒதுக்கி வைத்தனர். அவருடைய பெற்றோர் அவரை கொல்லத் துடித்தனர். மரணத்தை கண்ணெதிரே பார்க்கும் அளவிற்கு அவர் செய்த தவறு என்ன? மரணத்தின் கோரப்பிடியில் சிக்கித் தவித்த அவர் அதிலிருந்து தப்பினாரா இல்லையா? வாருங்கள் பார்க்கலாம். 32 வயதான சலிசு பாலா இஸ்லாமிய பாரம்பரியத்தால் சூழப்பட்ட ஜாஸ் நகரைச் சேர்ந்த ஒரு திறமையான தொழில் நிபுணர். தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பள்ளிக்கு சென்று தொழுகை நடத்தி இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலிருந்து வழி தவறாமல் வாழ்ந்து வந்தது சலிசு பாலாவின் குடும்பம். ஆனால் சலிசு பாலாவிற்குள் மட்டும் ஏதோ ஒரு ஆழமான கிளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்தது. அடிக்கடி அவருக்கு வினோதமான கனவுகள் தோன்ற ஆரம்பித்தன. கனவுகள் என்றவுடன் ஏதோ எல்லாருக்கும் வருகிறது போன்ற கனவுகள் என்று நினைக்க வேண்டாம். அவை இயேசுவுடன் அவருக்கு ஏற்பட்ட தெய்வீக சந்திப்புகள் போன்றவை என்று கூறப்படுகிறது. தான் கண்ட இந்த சொப்பனங்களால் பெரும் குழப்பத்தில் இருந்தார் சலிசு பாலா. இதை குறித்து யாரிடமாவது கேட்டு விளக்கம் பெற வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தார். தன்னை அடிக்கடி தொந்தரவு செய்யும் கனவுகளைப் பற்றி ஒரு கிறிஸ்தவ நண்பரிடம் கூறினார். அவரிடம் விளக்கம் கேட்டறிந்த சலிசு பாலா 2023ஆம் ஆண்டின் நடுவில் தனது வாழ்வை மாற்றியமைக்கப் போகும் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். அதுதான் இஸ்லாமை துறந்து கிறிஸ்தவத்தை தழுவுவது. தனது புதிய நம்பிக்கைக்காக அவர் எடுத்த அந்த முடிவு அவரை மரணத்திற்கு முன் அழைத்துச் செல்லும் என்பதை அப்போது அவர் அறியவில்லை. தனது குடும்பத்திற்கோ அல்லது தான் வாழ்ந்து வந்த சமூகத்திற்கோ இந்த விஷயம் தெரிந்தால் விபரீதமாகிவிடும் என்று பயந்தார் சலிசு பாலா. ஆகவே மிகவும் இரகசியமாக தேவாலயத்திற்கு சென்று வந்தார். தனது விசுவாச வாழ்க்கையை தனது குடும்பத்தினர் யாரும் அறிந்திராத வண்ணம் மிகவும் கவனமாக இருந்தார். ஆனால் சலிசு பாலாவால் தன்னுடைய புதிய வாழ்வை அதிக நாட்கள் மறைத்து வாழ முடியவில்லை. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்று அவருடைய வாழ்வில் நடந்தது. அது வெகு சீக்கிரத்தில் மரணத்தை அவருடைய கண்களுக்கு முன் கொண்டு வரும் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சலிசு பாலாவின் குடும்பத்தினர் அவருடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் இருப்பதை பார்த்தனர். அவர் இரகசியமாக தேவாலயத்திற்கு சென்று வருவதையும் கண்டுபிடித்தனர். அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கோபமாக சலிசு பாலாவை பார்த்து, கிறிஸ்தவாலயத்திற்கு ஏன் செல்கிறாய்? உடனடியாக மறுபடியும் இஸ்லாமுக்கு திரும்பு என்று மிரட்டல் தொனியில் வற்புறுத்தினார்கள். சலிசு பாலாவோ இஸ்லாமுக்கு திரும்ப மாட்டேன் என்று மறுப்பு தெரிவித்தார். உடனே அவரை வலுக்கட்டாயமாக பிடித்து ஒரு அறையில் அடைத்து வைத்தனர். பின்பு தெளிவான ஒரு செய்தி அவருக்கு அனுப்பப்பட்டது. கிறிஸ்தவத்தை கைவிட்டுவிட்டு இஸ்லாமுக்கு திரும்பு என்பதே அந்த செய்தி. ஆனால் சலிசு பாலா தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். அதனால் கோபமடைந்த அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு உணவு, தண்ணீர் என்று எதுவும் கொடுக்காமல் அறையிலேயே பூட்டி வைத்தனர். அவருடைய குடும்பத்தினரின் தீர்க்கமான முடிவு இதுதான்: இஸ்லாமுக்கு திரும்பவில்லை என்றால் பட்டினி கிடந்தே சாகட்டும். சலிசு பாலாவின் பெற்றோருடைய இருதயம் தங்கள் மகன் சாவதை குறித்து துளியும் கவலைப்படவில்லை. தாங்கள் பின்பற்றி வந்த மார்க்கத்தை விட்டு வேறொரு மார்க்கத்தை தெரிந்தெடுத்த தங்களுடைய மகன் இருப்பதும் சாவதும் ஒன்றுதான் என்ற முடிவுக்கு வந்தனர். இந்த கோர முடிவால் சலிசு பாலா எந்த ஆதரவுமின்றி தன்னந்தனியே விடப்பட்டார். நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு தாங்க முடியாத பசியும் தாகமும் உண்டானது. ஆகிலும் அவர் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்க விரும்பவில்லை. உண்ண உணவும் குடிக்க நீருமின்றி சலிசு பாலாவின் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. பசி மயக்கத்தால் துடிதுடித்து சுருண்டு விழுந்தார். உயிர் வாழ்வோம் என்ற நம்பிக்கை முற்றிலுமற்று போயிற்று. மரணம் கண்களுக்கு முன் தெரிய ஆரம்பித்தது. தான் மரிப்பது உறுதியென்றே அவர் நினைத்தார். அந்த வேளையில் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. சலிசு பாலா மரணத்தை எதிர்நோக்கியிருந்த வேளையில்
அவர் அடைக்கப்பட்டிருந்த அறையின் கதவு மெல்ல திறக்கும் சத்தம் கேட்டது. யாரோ ஒருவர் அந்த அறைக்குள் மெதுவாக நுழைந்தார். மரணத் தருவாயில் இருந்த சலிசுபாலாவின் மயங்கிய கண்கள் தன்னுடைய அறைக்குள் ஒருவர் நுழைவதை உணர்ந்து கொண்டது. வந்தது வேறு யாருமல்ல, சலிசுபாலாவின் முஸ்லிம் நண்பர் ஒருவர்தான் அங்கே வந்திருந்தார். தனது நண்பனுடைய சாவை விரும்பாத அந்த உயிர் நண்பன் வீட்டில் யாரும் இல்லாத வேளையில் சலிசுபாலாவை காப்பாற்றி அவரை அந்த இருட்டறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவருக்கு வேண்டிய சகல முதலுதவிகளையும் செய்து எங்கேயாவது தப்பித்து போகும்படி அவரை கட்டாயப்படுத்தினார். வீட்டிலிருந்து தப்பி வெளியே வந்த சலிசுபாலா கடைசியாக ஒரு போதகரிடம் தஞ்சமடைந்தார். அங்கே இஸ்லாமிலிருந்து கிறிஸ்துவுக்குள் வந்த வேறு 70 பேரும் இருந்தனர். அவர்கள் அந்த போதகரால் போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களுடன் சலிசுபாலாவும் அப்போதகரின் பாதுகாப்பில் மறைவாக வாழ்ந்து வருகிறார். தன்னுடைய கடந்த கால கசந்த அனுபவங்களை குறித்து சலிசுபாலா பேசும்போது, எனக்கு எதிராக அடக்குமுறை வரும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அது என்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து இவ்வளவு உக்கிரமாக வரும் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறினார். அந்த கடினமான வேளையிலும் இயேசுவை என்னால் விட்டு கொடுக்க முடியவில்லை. அதை நான் ஒருபோதும் செய்யவும் மாட்டேன் என்றும் அவர் கூறினார். சலிசுபாலாவை குறித்து அந்த போதகர் கூறும்போது, யாராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத துன்புறுத்தலை சலிசுபாலா எதிர்கொண்டார். ஆனாலும் அவருடைய விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை. அவருடைய அர்ப்பணிப்பு உண்மையானது. எங்களால் உணவு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் போது அநேகர் எங்களை விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் சலிசுபாலாவோ எந்த சூழ்நிலையிலும் எங்களோடு உறுதியாக நிலைத்திருக்கிறார் என்றார். மரணத்தை குறித்த பயம் இப்போது எனக்கு இல்லை. நான் ஒரே மெய்தேவனுடைய ஒளியைக் கண்டேன். என்னுடைய பெற்றோரும் ஒரு நாள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சலிசுபாலா கூறினார். சலிசுபாலாவின் வாழ்க்கை நைஜீரியாவில் கிறிஸ்துவுக்குள் வந்த ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளும் கடுமையான பாடுகளை நினைவுபடுத்துகிறது. அவரது தைரியமும் உறுதியும் ஒரு உத்வேகத்தை கொடுத்தாலும் பாடுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. சலிசுபாலா போன்ற நைஜீரிய கிறிஸ்தவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். இதை போன்று இன்னும் அநேக உண்மை சம்பவங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். God bless you all.